இயேசுவை சுற்றி அநேகர் எப்பவும் இயேசு சாமி ஒரு தெரு வழியா போனாருன்னா அநேக ஜனங்கள் அவர் கூடி நின்று அவர் பின்னாடியே போவாங்க. காரணம், எனக்கு சுகம் கிடைக்கணும். இயேசு சாமி பின்னாடி போனா எப்பயாவது அவரை நான் தொட்டுட்டேன்னா எனக்கு சுகம் கிடைக்கும், அப்படியாச்சும் அவர்கிட்ட போய் நான் ஜபம் பண்ணிக்கிட்டா எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அநேகர் அவர் சூழ்ந்து நின்று போயிட்டு இருப்பாங்க. அப்படியே தான் என்ன பண்ணார், ஆயக்காரராகிய இந்த வரி வசூலிப்பவராகிய இந்த சகி என்ன பண்ணாருன்னா, இயேசுவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இருதயத்தில ஒரு வாஞ்ச. அப்ப ஆண்டவர் அவர் என்ன பண்ணாருன்னா, அது எப்படியாச்சும் பார்க்கணும். பார்த்தா சுத்தி ஜனங்க, அவரால் உள்ள நுழைய முடியல. இயேசுவை நான் பார்க்கணும்னு நினைச்சேனே, ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் இந்த வழியா தான் வருவார்னு ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன பண்ணாருன்னு, அவர் வரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் ஒரு மரத்துல ஏறினாரு. அதுதான் காட்டுத்தீ மரம்னு ஒரு மரம். அந்த மரத்துல இருந்து ஏறி எப்படியாவது இந்த மரத்து மேல ஏறி நின்னாச்சு இயேசு சாமி எப்படி நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் இருதயத்தில் நினைச்சிட்டு அந்த மரத்து மேல ஏறி ரெடியா இருக்கிறார். அப்ப இயேசு அந்த வழியா கடந்து போயிட்டே இருக்கிறார். அப்படி போயிட்டு இருக்கும்போது இயேசு சாமி உடனே நிற்கிறார். நின்று அந்த மரத்தை நோக்கி அவர் பார்த்து, சகேயுவே இறங்கி வா அப்படின்னு அவர் நோக்கி அவர் சொல்றாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, இயேசு சாமியை பத்தி நம்ம தான் எப்படி பார்க்கணும், அவர் எப்படியாச்சும் நம்ம அவர்கிட்ட போய் அவர் இடத்துல ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் நம்ம வாஞ்சியா இருந்தோம். ஆனா அவரு என்ன பெயரிட்டு சொல்லி அழைக்கிறாருன்னு சொல்லி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அறிந்த தேவன். அப்படி அவர் இருதயத்துல நினைத்த காரியத்தை ஆண்டவர் அவர் அறிந்ததுனாலே அவர் பெயரை கூப்பிட்டு, சகேவே நீ இறங்கி வா அப்படின்னு சொன்னார். உடனே சகேயு இறங்கி வந்தான். அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஆண்டவர் என்ன பெயரிட்டு அழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவனோட வாழ்க்கை பார்த்துன்னா துன்மார்க்கமா இருந்தது. அவனுக்கு இல்லை எல்லா வசதியும் அவனுக்கு இருந்தது, எல்லா சொத்து பத்து இருந்தது, எல்லா ஆஸ்திகள் இருந்தது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதனாலதான் அண்ணா அவன் இயேசுவை நோக்கி பார்க்க வந்தான். காரணம் என்னன்னா, அவன் நியாயமாய் வாழவில்லை. அவன் வரி வசூலிப்பனா இருந்தா கூட அந்த டாக்ஸ் கலெக்டர்னு சொல்லுவாங்க, அந்த வரியை பாத்தீங்கன்னா அநியாயமா அவன் என்ன பண்ணிட்டான், எல்லா இடத்துல இருந்து வாங்கினவனா காணப்பட்டான். அதனால பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை. அதே போலதான் நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல நம்ம அநியாயமா இருந்தனா ஒரு காரியத்தை நம்ம செய்தனா, யாருக்குன்னா விரோதமா நம்ம என்ன ஒரு தவறை செய்திருந்தா, பாவத்தை செய்திருந்தா, அந்த பாவமே நம்மளை தொடர்ந்து நம்மளை வேதனைப்படுத்துவதாய் காணப்படும். ஏன்னா உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவம் செய்ய செய்ய தேவனை விட்டு நாம் தூரம் போகிறவர்களாய் காணப்படுவோம். வேதத்தில் சொல்லுகிறது, தேவனை தவிர நீதிமான் ஒருவனும் இல்லை என்று. இந்த உலகத்துல வாழ்கிற அத்தனை பேரும் பாவம் செய்தவர்களாய் காணப்படுகிறாங்க. காரணம், வேத வருஷத்துல ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், தாயின் கருவில நான் பாவத்திலே உருவானேன் என்று. இப்படியாய் நாம் பிறப்பதிலிருந்து நாம் பாவத்திலே உருவானோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளாய் இருந்து மனிதனாய் இந்த உலகத்துல வரும் பொழுது அவர் கன்னி மரியாள் இடத்திலே பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். அவர் பிறப்பிலே பரிசுத்தம் காணப்பட்டது. அவர் வாழ்ந்திருக்கிற நாட்களிலே அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தி அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆமா, இந்த சகையை கதை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சகையை இறங்கி வந்தார், இயேசுவை பார்த்தாரு. இயேசு என்ன பண்ணாருன்னா, இன்னைக்கு நான் உங்க வீட்டுலதான் நான் வரப்போறேன் அப்படின்னு அவனுக்கு இன்னும் சந்தோஷமாச்சு. பேர் சொல்லி அழைச்சிட்டாரு. உடனே என்ன சொல்றாரு, அவன் வீட்டுக்கு, அவனுக்கு தெரியும், ஆண்டவரே நான் ஒரு பாவியாச்சே, என் வீட்டுக்கு நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். அவன் வீட்டுக்குள்ள போனான். ஆண்டவர் எல்லாம் உபசரிச்சான். அப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொன்னார். நீங்க யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சமாதானம் காக்கப்படும். நீங்க சமாதான குளத்துல இருக்கிறீங்களா, சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா, உங்கள் வீட்டுல சமாதானம் வரும். இயேசு வந்த வீட்டுல சமாதானம் இருக்கும். இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம் இருக்கும். இயேசு வந்த வீட்டுல எல்லா நன்மைகளும் காணப்படும். ஒருவேளை நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கலாம், அடுத்த வேலை உலவுக்கு கூட யாரை நம்புவேன், எனக்கு யார் உதவி செய்வாங்க என்ற எண்ணத்துல இருக்கலாம். ஆனாலும் வேத வசனம் விபுலமாய் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆண்டவர் உணவளிக்கிறார் என்று. ஒரு நாள் அடுப்புல போற பொண்ணுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு, அருமையா அதை உருவாக்குறாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆண்டவர் மனிதனை விசேஷ விதமா இந்த உலகத்துல உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தை எத்தனையோ விலங்குகளை, பறவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினாலும் அந்த ஜீவ சுவாசத்தை மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், விசேஷமானவர்களா உண்டாக்கி இருக்கிறார். ஆனா மனிதன் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி தேவனை விட்டு தூரம் போகிறவர்களா காணப்படுறாங்க. ஆனாலும் தூரம் போகிற அந்த சகையை தான் ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆண்டவரை நான் எப்படியாச்சும் நான் ஆண்டவர் இடத்துல
போகணும்னு சொல்லி வாஞ்சியா இருந்தாரு. அதனால பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கே இயேசுசாமி போனாரு. அது மாத்திரமல்ல, அவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் தவறா வரி வாங்கினாரோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் இயேசுசாமி கிட்ட சொன்னாரு, ஆண்டவரே நான் நாளத்தனையும் அந்த வீட்டுக்கிட்ட நான் ஒருத்தருக்கு 100 ரூபாய் வாங்கினா அவங்க அநியாயமா 100 ரூபாய் வாங்கியிருந்தேன்னா அவங்களுக்கு 400 ரூபாய் நான் திரும்ப கொடுத்துறேன். இப்படியா ஒரு வாழ்க்கையில ஒரு மனமாற்றம், ஒரு பாவம் எல்லாம் நீங்கி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுட்டு பரிசுத்தத்துக்கு நேராக கடந்தார். அந்த மெய் சமாதானத்தை அந்த சகை என்ற மனிதன் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பாவியாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். இயேசு என்றால் அர்த்தமே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துல வந்தார் என்றுதான். ஆண்டவர் பேரே ரட்சகர் தான். அப்படிதான் இந்த உலகத்துல நாம் ஏதோ ஒரு பாவத்தை செய்து ஆண்டவருக்கு தூரமா இருக்கிறோம். இந்த வேலையை உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். என் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுடுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின்படியா இந்த வேலையில நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல எல்லா பாவங்களும் அறிக்கையிடுங்க. ஆண்டவர் உங்களுக்காக தான் ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆண்டவரே நீ எனக்காக உங்க ரத்தத்தை சிந்திருக்கீங்கப்பா, உங்க ரத்தத்தினாலே பாவத்தை கழுவுங்க ஆண்டவரே நீங்க சொல்லும் பொழுது உங்க பாவங்கள் நீங்கி நீங்க ஆண்டோட பிள்ளைகளாக உடனே மாற முடியும். நீங்க வியாதியா இருக்கிறீங்களா, பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறீங்களா, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. நம்ம மத்தியில் இருக்கிறதான பிரசாந்த் ஐயா இப்ப ஜெபம் பண்ண போறாங்க. போதருடைய மகன் அவர்கள் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறார். தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி என் இயேசுவை உன் சொந்த இரட்சகராய் உள்ளத்தின் ஓரத்திலே ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் அழைக்கிறோம். நீங்கள் இருந்த இடத்திலே கண்களை மூடுங்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த மாலை வேலையில் உம்மாண்டில் வருகிறோம். மலவற்ற அன்பினாலும் கிருபையினாலும் என்னை நிறைத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறாங்க. இது ஆண்டவரே உங்களுடைய கிராம ஊழியம் முதலாவது ஆண்டவரே, எங்கள் சபையில இது முதல் தடவை ஆண்டவரே, இது முதலாவது இவர்கள் விதைத்திருக்கிறார்கள். அடுத்த தடவை இவர்கள் வரும்பொழுது எங்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டு இருக்கும்படி இந்த தேவ வார்த்தை இவர்களுக்குள் கிரிய செய்யும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் மகிழத்தக்க எங்க நீர் ஆண்டவரை பெரிய அற்புதத்தை செய்யும். இந்த கிராமத்துல அநேகர் பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், இல்லாமையில் இருக்கலாம், இந்த நோய் எங்களுக்கு குணமாவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கலாம், மரணத்தை தழுவி கொண்டு வாழலாம். ஆனால் இந்த வார்த்தைகள் செவி எட்டும் பொழுது கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வீர் ஆண்டவரே. நீ போ வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னது போல வார்த்தையை கொண்டு தேவன் பெரிய ஜீவனை காப்பாற்றினது போல இந்த வார்த்தை இவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் கிரியை செய்யட்டும், இல்லாமை நீங்கி போகட்டும். தேவன் இவர் குடும்பத்தில் ஆளுகை செய்யட்டாண்டவர். எரேமியா 33:3 படி நீர் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறுவத்தில் அருள செய்து நீ அறியாதது மெட்டாததுமான பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்வேன் என்று சொன்னது போல இந்த வாக்கு தத்துவம் இந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் மீது நிறைவேற்றப்படும். என் தகப்பன் ஆபிரகாமோடு இந்த கர்த்தர், ஈசாக்கோடு இந்த கர்த்தர், யோசேப்போடு இந்த கர்த்தர் இவள் குடும்பத்தோடனே இருமாண்டவர். இவளுக்கு விசுவாசத்தை நீ கற்றுத்தான். தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படி என்பது போல அது உம்மால் கூடாத காரியம் என்பது ஒன்று இல்லை ஆண்டவர். இந்த சபையில நாங்கள் ஆண்டவர் முதலாவது இந்த கிராமத்தை தொடக்கி இருக்கிறோம் ஆண்டவர்களே. முதலாவது ஆண்டவரை சென்னையிலிருந்து இவர்கள் இவர்களுக்காக ஆண்டவரும் வார்த்தைகளை போதித்திருக்கிறார்கள். அது வீணாக போனது கிடையாது ஆண்டவர். அந்த விதைத்த வார்த்தை அடுத்த மாதத்துக்குள்ள அநேக ரட்சிக்கப்படத்தக்க இவர் செவிகள் எட்டத்தக்க நீ சாட்சியா நிறுத்தும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. அநேகர் மனம் திரும்பட்டும், பாவத்தை விட்டு விலகட்டும். தேவன் அநேக குடும்பத்தை நீர் தொடும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்று இல்லை ஆண்டவரே. நீர் எல்லோரையும் வழி நடத்தும். இதை தொடர்ந்து நாங்கள் பயணிக்கும் பொழுது கூட நீரிடும் அநேகர் அந்த இருதயங்கள் மாற்றப்படட்டும். தேவனை நம்புகிற இருதயம் இங்கு அநேகருக்கு உண்டாகட்டும் ஆண்டவர். நின்று கேட்கிறவர்கள் எல்லோரும் செவியிலும் தேவனுடைய கிருபை கரம் இறங்கட்டும். மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்பதை அவர் நம்பிட்டான் ஆண்டவரே. நீர் இப்பொழுதும் அநேக குடும்பத்திலும் வல்லமை புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளும், எல்லாவற்றையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உன்னத தேவனுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவனுடன் இருக்க உள்ளமை கலங்காதே.